ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ரெசிபி வெந்தய தோசை. இதுக்கு பச்சரிசி, நல்ல குண்டான அரிசி, குண்டரிசி பச்சரிசி 250 கிராம் வச்சுருக்கேன். அதே 250 கிராம் அளவுக்கு புழுங்கரிசியும் எடுத்துருக்கேன். அதில் இந்த கப்பில் பாதி வெந்தயம் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் இது 25 கிராம் வெந்தயம், 50 கிராம் உளுந்து எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 hours ஊறினதுக்கப்புறமா இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு வெந்தயத்தையும் உளுந்தையும் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். இது முக்கால்வாசி அரைஞ்சதுக்கப்புறமா 2 அரிசி, பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் கலந்துக்கிட்டு இப்போ நல்லா மசிஞ்சிருக்கு மாவு. இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா புளிக்க வச்சு எடுக்கிறேன். அடுத்த நாள் காலையில் நல்லா புளிச்சிருக்கு. நல்லா தோசை ஊற்றினோம்னா நல்ல வாசனையான வெந்தய ஃப்ளேவர் இருக்கும். வெந்தய வாசனையோட இப்போ வெந்தய தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பான்ஜியாகவும் இருக்கும். இப்போ சாஃப்டான டேஸ்டியான வெந்தய தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கார சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.